பெருமக்களே, நான்காம் தந்திரம் அசபை 19 மந்திரம் பார்த்திருக்கிறோம். 20வது மந்திரம் பார்க்கணும். செம்பு பொன்னாகும் சிவாயனவ எண்ணில். செம்பு பொன்னாக திரண்டது சிற்பரம். செம்பு பொன்னாகும் ஸ்ரீயும் கிரியும் என செம்பு பொன்னான திரு அம்பலமே. அசபை என்ற அந்த தலைப்பில் பிரணவத்தை பற்றி சொல்கிறார். திரு ஐந்தெழுத்து பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார், பீஜாட்சரத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் அசபையில் வருகின்ற சில பகுதிகள். பிரணவத்தை சொன்னது நாம் விளக்கத்தை பார்த்துருக்கிறோம். அஞ்செழுத்து அங்கங்கே சொல்கிறார். இப்போ கூட பெருமானுடைய நடனம், ஞான நடனம், ஊன நடனம் எல்லாம் அஞ்செழுத்தை வைத்து என்று விளக்கியிருக்கிறார். அதில் ஸ்தூல பஞ்சாட்சரத்தை காட்டிலும் சூக்கும் பஞ்சாட்சரம் சிறந்தது. பஞ்சாட்சரம் எல்லாம் சிறந்தது தானே சார், அதில் ஏன் நீங்கள் வேறுபாடு காட்டுறீங்கன்னு கேட்கலாம் சில பேர். அதாவது நாம் தான் அந்த பஞ்சாட்சரத்தை இதுபோல் எழுத்துக்களெல்லாம் மாற்றி நாம் சொல்கிறோம். இப்போ நாராயணாய நமக என்பது அவங்க எல்லாம் மாற்றுறது கிடையாது, அவங்க அப்படியே சொல்கிறது தான். முருகனுக்கு நமக்குமாராயனா அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. நாம் தான் அஞ்செழுத்து என்பதற்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் நாம் சொல்கிறோம். இப்போ அங்கே நம குமாராயவோ அல்லது நம்ம நாராயணான்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க பெயரை சொல்கிறதோடு சரி. நாம் சிவாய நமன்றதுல பெயரும் இருக்குது, சிவன் என்ற பெயர் இருக்குது, எல்லாம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் நாம் சொல்கிறோம். அந்த பொருள் நாம கற்பித்து கொண்டது, அகராதி பொருள் அல்லது. சி என்றால் சிவம் என்று நாம கற்பித்து கொண்டது தான். வா என்றால் அருள், யா என்றால் ஆன்மா, நா என்றால் மறைப்பு, மா என்றால் மலம் என்று நாம் கற்பித்து கொண்டது. அதனால் அதை உச்சரிக்கிற பொழுது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உயிர் மறைகிற பொழுது என்ன நினைக்கிறதோ அதுவாக அது மாறலாம் என்று ஒரு கொள்கையை நாம் சொல்கிறோம் இல்லையா. அதே போல் உச்சரிக்கிற பொழுது கடைசி எழுத்து என்ன, அந்த எழுத்துக்கு அப்புறம் மறுபடியும் எந்த எழுத்து தொடர்கிறது என்று பார்க்கணும். அதை வைத்து தான் நாம் ஞான நடனம், ஊன நடனம் சொல்கிறோம். இந்த யா என்பது ஆன்மா என்றால் நீங்கள் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு மறுபடியும் நமச்சிவாயன்னு சொல்கிறீங்க. உச்சரிக்கிறப்ப அப்படி தான் சொல்கிறோம், மந்திரங்களை அப்படி தான் சொல்கிறோம். அது 108 முறை சொல்லலாம்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நமச்சிவாய மறுபடியும் நமச்சிவாயன்னு சொன்னால் யாவுக்கு பக்கத்தில் எது இருக்குது என்றால் நா மா இருக்குது. நா என்பது மறைப்பு, மா என்பது ஆணவம். அப்போது எது அதை லீட் பண்ணுது, எதை வழி நடத்துதுன்னா மறைப்பும் மலமும் தான் வழி நடத்துது. அப்போ யா எதை நோக்குகிறது என்றால் மறைப்பு சக்தியையும் ஆணவ மலத்தை நோக்குகிறது. எனவே அப்போ உங்களுக்கு பிறப்பு நீங்காது, மறைப்பு நீங்காது என்றால் அது தூல பஞ்சாட்சரம். இன்னும் பக்குவம் வரல, பெருமானை அடைவென்ற பக்குவம் வராத்தினால அந்த நமச்சிவாய் என்பது நாம் தூல பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். மறைமலடிகள் தூல பஞ்சாட்சரத்துக்கும் சூக்கு பஞ்சாட்சரத்துக்கும் ஒரு புது விளக்கம் தருகிறார். அவர் சொல்கிற விளக்கம், நம சிவாய என்று சொல்கிறதுனால வணக்கம் சிவனுக்குன்னு அர்த்தம். சிவனுக்கு வணக்கம் சொல்லணுமே தவிர வணக்கம் சிவனுக்கு சொல்லலாமா? வணக்கம் யார் வைக்கிறது? ஆன்மா தான் வணக்கம் வைக்குது. அப்போ தன்னை முன்னிறுத்தி கொண்டு நான் சிவனை வணங்குகிறேன், அந்த நான் வருது, தன்முனைப்பு வந்துடுது இல்லையா. வணங்குவது ஆன்மா, வணங்குது ஆன்மா, வணங்குது. ஆனால் நான் சொல்கிறது இல்லையா. எனவே தன்னை முன்னிறுத்தி கொண்டு வணக்கம் சிவனுக்கு என்று சிவனை பின்னிடத்தில் தள்ளி முன்னிடத்திலே நாமா என்று இருப்பதாலே அது தூல பஞ்சாட்சரம். ஆனால் சிவாய நமன்னு சொன்னால் சிவனை முன்னிறுத்தி சிவனுக்கு வணக்கம் என்று நம என்பது பின்னாலே வருவதாலே அதுதான் முறை, அது சூக்கு பஞ்சாட்சரம் என்ற ஒரு விளக்கம் தருகிறார். அது மாதிரி ஸ்தூலத்துக்கும் சூக்குமத்துக்கும் இப்போ நாம் உண்மை விளக்கம் படிக்கிறோம். உண்மை விளக்கத்தில் தூல பஞ்சாட்சரம் என்று சொன்னால் அது மறைப்பு, சூக்கு பஞ்சாட்சரம் என்றால் இறைவனை நோக்கி இருக்கின்ற ஒன்று என்று பார்க்கும். அதனால் திருமந்திரத்தில் திருவாசகத்திலே வருது, திருவாசகத்திலேயே மந்திரங்களுடைய வடிவங்கள் எல்லாம் சொல்கிறார். அவர் காலத்திலேயே அந்த மந்திர வடிவங்களை சொல்லுகிறார். நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பிக்கிறார். நானேயே தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் பாடுறார். உடையாள் உண்ட நடுவிற்கும் உடையாள் நடுவு நீருக்கு என்பது சிவாயன்னு சொல்கிறார்.
செம்மையே ஆய சிவபதம் அளித்த என்று சிவ பதம் என்று சிவ என்ற வார்த்தையை சொல்கிறார். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்று சிகாரத்தை சொல்கிறார் என்று பஞ்சாட்சரத்தினுடைய எல்லா வடிவங்களையும் சொல்லுகிறார். போதாதற்கு போற்றி ஓம் நமச்சிவாய என்றே சொல்கிறார். நமச்சிவாயத்தை ஓம் சொல்லலாமா என்றால் சொல்லலாம் என்று வருது. அந்த இந்த நான் சொல்கிற அந்த பாட்டை நீங்கள் திருவாசகத்தில் படிச்சிங்கன்னா சில பதிப்புகளில் போற்றியோ நமச்சிவாயன்னு இருக்கும். போற்றியோ தான் இருக்கும், இம் இருக்காது. ஆனால் அந்த இம் மறைந்திருக்குதாங்க. ஏன்னா பக்கத்தில் நான் வருவதாலே அந்த இம் இருக்குதுன்னு அர்த்தம். போற்றி ஓம் நமச்சிவாய என்று தான் சொல்கிறார். பதிப்பில் இம் இல்லாமல் கூட இருக்கலாம். நான் அதான் சொல்கிறது. வேயிர் தோழி பங்கன் பாடுறவன் அதில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பாட்டு சொல்கிறது. ஆசரும் நல்ல நல்ல தான் பாட்டு. பல பேர் ஆசரு நல்ல நல்லன்னு பாடுறாங்க. ஆசரு அல்ல, நகரம் வந்தால் அங்கே இம் இருக்கணும். ஆசரும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சரிபாம்பு ரெண்டு உள்ள ஆசரும்ன்றார். அவையெல்லாம் நீங்கும்ன்றார். அதுபோல் போற்றி ஓம் நமச்சிவாய தான். சில பதிப்புகளில் போற்றி ஓம் என்றும் வரும். அதனால் நமச்சிவாயத்தை வாழ்க என்று வாழ்த்துகிறார், போற்றி என்று வணங்குகிறார். வாழ்க என்று சொல்கிறது அந்த மந்திரத்தை வாழ்த்தி வியந்து வாழ்த்துதல். அது என்னால் முடியாது, அதாவது நின்னளந்து அறிதல், எனக்கெல்லாம் முடியாதுன்னு பரிபாடு இது திருமுருகாற்றுப்படையில் பாடுறார் நக்கீரர். நின்னளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் என்னளவு யானறி அளவையின் ஏத்தி ஆனால் அது என்றால் எனக்கு தெரிந்தவர்களே உன்னை பாராட்டுறம்பா என்று முருகப்பெருமானை நக்கீரர் சொல்வது போல நமசிவாய் என்று சொல்ல பொழுது என்னுடைய அளவிலே நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று எல்லா வகையிலும் மந்திரங்களை சொல்கிறாங்க. அது திருவாசகத்திலையும் வருது, திருமந்திரத்திலையும் வருது. இங்கே திருமந்திரத்தில் அதை விளக்கமாக சக்கரங்களில் சொல்கிற பொழுது நமச்சிவாய சிவாய நம என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பின்னால் சொல்லப் போகிறார். இங்கே சொல்வது சிவாய நம என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பலன்? செம்பு பொன்னாகும் சிவாய நம எண்ணில் என்று வருது. அப்போ என்ன அர்த்தம்? நமச்சிவாயன்னு சொன்னீங்கன்னா செம்பு செம்பாகவே இருக்கும்னு அர்த்தம். அவர் சொல்லலை அதை இல்லையா? செம்பு செம்பாகவே இருக்கும். நமச்சிவாயன்னு சொன்னீங்கன்னா செம்பு செம்பாக தான் இருக்கும். ஆனால் சிவாய நமன் சொன்னால் செம்பு பொன்னாகும் என்றால் மாற்றமடையும், அற்புதம் கிடைக்கின்ற 26வது பாட்டு. அது 26 பக்கம் பாருங்கள். பக்கம் 20வது மந்திரம் 26வது பக்கம். செம்பு பொன்னாவது போன்ற அதிசய பயன் சிவாய நம என்பதை ஓதினால் கிடைக்கும். செம்பு பொன்னாகும் சிவாய நம எண்ணில். அந்த பயனை உயிர்கள் பெரும் பொருட்டுத்தான் சிவன் அந்த மந்திர வடிவம் கொள்ளுகிறான். நமசிவாய என்பது அவனுக்கு மந்திரம், அதே போல் சிவாய நம என்பது அவனுக்கு மந்திரம். மந்திர வடிவத்தை கொள்ளுகிறான்னா எப்படி நீங்கள் பார்க்கணும்? உருவத்திருமேனியில் யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம் 3 சொல்கிறோம் இல்லையா? அந்த 3 வடிவம் ஏன் கொள்ளுகிறான் என்றால் ஆன்மாக்கள் பல வகை. அந்த ஆன்மாக்களுக்கு சில ஆன்மாக்களுக்கு போக வடிவம் பிடிக்கும், சில ஆன்மாக்களுக்கு வேக வடிவம் பிடிக்கும், சில ஆன்மாக்களுக்கு யோக வடிவம் பிடிக்கும். அதனால் வடிவங்களை எல்லாம் அப்படி மாற்றிக்கொள்வது ஏனென்றால் ஆன்மாக்களுடைய தகுதி பற்றி அதனுடைய என்னென்ன பக்குவம், அந்த பக்குவத்திற்காக அந்த வடிவத்தை கொள்ளுகிறான் என்று நாம் சொல்கிறோம். அதே தான் மந்திரத்திற்கும். மந்திரம் கூட பக்குவத்திற்கேற்றால் போல தான் நாம் உச்சரிக்கிறோம். தூலபஞ்சாட்சரம் எப்பொழுது சொல்வது பின்னால் படிக்க போகிறோம். இங்கே நான் சொல்லி வைக்கிறேன், நினைவுக்காக சொல்லி வைக்கிறேன். தசகாரியத்தையும் பஞ்சாட்சரத்தையும் இணைத்துத்தான் பேசுகிறார் திருமந்திரத்தில். நமக்கு தசகாரியம் என்றால் என்ன என்று தெரியும், சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்க? தத்துவ சுத்தி என்ற நிலை வந்த பின்னால் தான் தூல பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும்ன்றார். நாம் இப்போ தத்துவ சுத்தி நம்ம வந்துடுச்சா? நான் பாட்டு என்னமோ நமச்சிவாயின்னு சொல்கிறோம், சிவாயின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஒன்றொன்றாக சொல்கிறார். தூல பஞ்சாட்சரை சொல் வரும்பொழுது நீ எந்த நிலையில் இருக்கணும், சூக்கம் சொன்னால் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் அங்கே ஒரு பட்டியல் போடுறார். இதெல்லாம் கட்டுப்பாடு, இப்படி தான் நீ சொல்ல வேண்டும்னு அங்கே சொல்கிறார். அதனால் இங்கே என்ன செய்கிறார்? சிவாய நம என்று சொன்னால் அன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் திருவாசகத்தில், உன் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் என்று ஆசிப்பத்தில் சொல்கிறார் இல்லையா? அதுதான் சிவாய நம என்பது. நமசிவாய என்பது உன்னை அறியாமல் நான், உன்னுடைய அருள் அறியாமல் நான் அலைந்தேன்னு சொல்கிறார் இல்லையா சுந்தரர் போன்றவர்கள் எல்லாம்.
அப்புறம் கூட சொல்கிறார், அப்புறம் கூட அப்படி பாடுறார். அதெல்லாம் நமச்சிவாய் என்பதை சொல்கிற மந்திரம். ஆனால் உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றால் அது சிவாய நம என்று சொல்கிறதுனால, சிவ என்பது இந்த பக்கம் ஞானம், அது ஞான நடனம். இந்த பக்கம் நம, அது ஊன நடனம். நடுவில் யா இருப்பதாலே ஆன்மா ஞான நடத்தையும் பார்க்குது, ஊன நடத்தையும் பார்க்குது. தைரியமாக சொல்லலாம், நாமெல்லாம் ஏறக்குறை அந்த நிலையில் தான் இருக்கிறோம். இப்போ ஊன நடனமும் நமக்கு வேண்டும், ஞான நடனமும் வேண்டும். அதுக்காக ஞானம் வேண்டான்னு கிடையாது, விரும்புகிறோம். கொஞ்சம் இருப்போம், ஊன நடனம் ஆடிட்டு அப்புறம் ஒன்றா ஆடுவோம் ஞானம் என்று கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா ஊன நடனம் தான் கொடுக்குறோம். அது தப்பு இல்லை, அதுக்கு பின்னால் மாறப்போகிறோம் இல்லையா? அதனால் சிவாய நம சிவாய நமன்னு சொன்னால் அதில் நான் இப்போ நமச்சிவாய சொன்னேன் இல்லையா? நமச்சிவாய நமச்சிவாய என்றால் யாவுக்கு யாவை எது லீட் பண்ணுது என்றால் நாமா லீட் பண்ணுது. சிவாய நமன்னு சொல்லி பாருங்கள், நமக்கு பக்கத்தில் சி வரும். நாமக்கு பல சி வந்தால் எப்படி இந்த திருட்டு பைய அங்கே போலீஸ்காரர் இருக்காண்டா என்று விட்டுட்டு ஓடுறாள், எப்படி ஓடிடுவாள் இல்லையா? வழி வரமாட்டான். அதுபோல் இந்த நாமா வருதான், ஐயோ முன்ன சி போகுதா என்று சேவகன் போல பெருமான் போகிறான்னு சொல்லி அந்த நாமா போயிடும். அது மா நீங்கும். மா நீங்கினால் நான் சாதாரணமாக நீங்கிடும். ஏன் நான் என்றால் மகாரம் மலம் இருப்பதால் தான் மறைப்பு. அந்த மறைப்பு இருக்கின்ற மலம் நீங்கினால் கண்மம் மாயை போய்விடும், எனவே நகாரம் போய்விடும் என்று சிவாய நம என்று ஓதுகிற பொழுது செம்பு பொன்னாகும் என்றால் ஆன்மா பொன்னாக மாறலாம் என்றால் பெருமானுடைய தகுதியை பெறலாம் என்றுதான் அதனுடைய கருத்து. அதை எழுத்துக்களை வைத்து இங்கே சொல்கிறாங்க. பஞ்சாட்சரத்தை வைத்து நமக்கு அந்த தத்துவம் விளக்கப்படுது. உரைநடையாக விளக்குது, செய்யுளா விளக்காமல் செய்யுள்ள ஒரு மந்திரத்தை வைத்து நம்முடைய சிறந்த மந்திரம் அதை எப்படி உச்சரித்தால் என்ன பலன் தரும் என்றுதான் இங்கே சொன்னார். செம்பு பொன்னாவது சிவாய நம என்ற மந்திரத்தால் அந்த பயனை பெரும்பொருட்டு தான் சிவபெருமான் அந்த வடிவத்தை கொள்கிறான் என்றால் பல வகையான மந்திர வடிவம் அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் மந்திரம்தான் அவனுக்கு வடிவம். பஞ்சபிரம்ம மந்திரம், சடங்க மந்திரம் எல்லாம் அவனுக்கு வடிவங்கள். மணிமேகலையில் 8 மூர்த்தம் சொல்கிறார், அட்டமூர்த்தத்தை அங்கேயே சொல்கிறார். மணிமேகலையே அட்டமூர்த்தம் வருது. 8 உருவினோன்னு சொல்லிட்டு கலை உருவினோன் என்று ஒரு வரி வருது. 8 உருவத்தை கட்டி நிற்போனும் கலை உருவினோனும் என்று பாடுறார். மணிமேகலையில் வருது சாத்தனார். அது சைவவாதி சொல்கிறது மாதிரி பாடுறார். அந்த கலை என்பது என்ன என்று சொன்னால் பெருமானுடைய சதாசிவ மூர்த்தத்தில் 32 கலைகளை நாம் யாசிக்கிறது, அதைத்தான் கலை, எண்ணெண் கலை என்று அவர் சொல்கிறார். அந்த அத்தனை கலைகளுக்கும் நமக்கு இங்கே 5 வகையாக சொல்கிறாங்க. ஆரணி, 5 கலைகள், ஜனனி, ஆரணி, ரௌத்ரின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கலை, அந்த சக்திகள், அந்த சக்திகளுக்குரிய மந்திரமாக 5 மந்திரங்களை சொல்லி பஞ்சகலையை ஞாசித்தல் என்று அந்த கலை என்று நாம் அதை சொல்கிறோம். இந்த சிவபூஜையில் வருகின்ற ஞாசத்தை மணிமேகலையிலே அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வடிவமெல்லாம் பெருமான் கொள்ளுகிறான், மந்திர வடிவம் கொள்ளுகிறான் என்றால் நீங்கள் பஞ்சபிரமமாக சொல்லுங்க, நான் அருள் புரிகிறேன். உருவத்திருவேணியாக நீங்கள் செய்துங்கன்னு நான் அருள் புரிகிறேன். நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்பர் பெருமான் பாடுவது போல, அதாவது யார் ஒருவர் ஒழுகுவார், எப்படி சிந்திக்கிறீர்களோ அந்த சிந்தனைப்படியே நான் வடிவம் கொள்ளுகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அதுபோல் மந்திர வடிவத்தையும் நாம் விருப்பப்படி நாம் மந்திரத்தை சொன்னால் அந்த வடிவத்தை பெருமான் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். மந்திரமாகிய வடிவம் கொள்ளுகிறான். இனி அங்கே கிரீம் ஸ்ரீம் இரீம்னு இருக்கு இல்லையா? பாட்டில் ஸ்ரீயும் கிரியும்னு இருக்கும். தமிழ்படுத்தி சொல்கிறார். ஸ்ரீம் ஹ்ரீம் என்பன அந்த வடிவம் நிற்கும் செம்பன்மயமான திரு அம்பல சக்தியும். பெருமான் நடனமாடுகிறான் என்றால் அவனுக்கு அம்பலம் சக்தி. சக்தி என்பது அருள், நாம் தெரியுதும். அருள்தான் அவனுக்கு அம்பலம். அது ஸ்ரீம் என்றும் ஹ்ரீம் என்றும் நிற்கின்ற பீஜாட்சரங்கள். அதுதான் அவனுக்கு 2 எழுத்தாக சக்தியின் எழுத்துக்கள். ஆதலின் அவற்றை ஓதினாலும் மேலை மந்திரத்தில் சொல்லிய பலன் விளைவதாம். நீங்கள் சிவாய நமன்னா சொல்லுங்க, அல்லது ஹீம் ஸ்ரீம் என்றாலும் சொல்லுங்க. பீஜாட்சரத்தை சொன்னாலும் அது சக்தி தானே. அம்பலமாக இருக்கின்ற அந்த சக்தியை நாம் நினைக்கிற பொழுது அந்த சிவாயனமை என்று எப்படி சொல்கிறோமோ அதனுடைய பலன்தான் அந்த வித்தெழுத்தாக இருக்கிற ஸ்ரீம் ஹ்ரீம் என்பதையும் சொன்னால் அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும்டார். அப்புறம் அதான் அவர் சொல்கிறது. செம்பு செம்புன்னு வரத்தினால 4வது வர செம்பு இருக்கு இல்லையா? இறுதியில் உள்ள செம்பு செம்மை என்றவாறு, அது செம்புன்னு அர்த்தம் கிடையாது. செம்மையை குறிப்பதற்கு செம்பு என்று வருது.
செம்பு பொன் என்றால் செம்மையான பொன்னாக மாறுவதல்னு அர்த்தம். ஆணவமலம் நீங்கி சிவஞானம் பெற்று அதிலே திளைத்து முற்றிய நிலையே சிற்பரம். ஆனந்த அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு போவது. சிவாய நம என்றால் செம்பு பொன்னாகிறது. அருளுக்கு பின்னாலே ஆனந்தம், அது சிற்பரம்னார். ஆனந்த நிலை வருவதாலே அருளுக்கு பின்னால் வருகிற ஆனந்த நிலைதான் சிற்பரம் என்று சக்தி பேதங்களாக ஜெபித்தாலும் அதன் பலன். சிவனாக எண்ணி சிவாய நம என்று ஓதினாலும் பலன்தான். சக்தி எழுத்தாக இருக்கிற பீஜாட்சரத்தை சொன்னாலும் அதுதான் பலன். என்ன அது 5 எழுத்தாக இருக்குது, 2 எழுத்தாக இருக்குது, 2 தான். அது அவரவர்களுக்கு அவசரமாக நீங்கள் போகணும்னு சொன்னால் ஸ்ரீம் ஸ்ரீம் சொல்லிட்டு போயிடலாம். இல்லை கொஞ்சம் நேரம் இருக்கிறதா சிவாய நமன்னு சொல்லலாம் என்று எப்படியாவது அந்த மந்திரத்தை சொல்வதற்கு பல வகையிலே வழிவகுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் பார்க்கிறோம். அதுதான் செம்பு பொன்னாகும் சிவாய நம எண்ணில் செம்பு பொன்னாக திரண்டு சிற்பரம் செம்பு பொன்னாகும் சிறியும் கிரியும் என செம்பு பொன்னான திரு அம்பலம். திரு அம்பலம்தான் பெருமானுடைய சக்தி. அந்த சக்திக்குள்ள எழுத்துக்கள் அந்த ஸ்ரீம் ஹ்ரீம் என்பது. சிவாய நம என்பது பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தை சொன்னாலும் சரி, வித்தெழுத்தை சொன்னாலும் செம்பு பொன்னாவர் தான் என்று அந்த 20வது மந்திரத்தை சொல்லியிருக்கிறார். இனி 21வது மந்திரத்தை நாம் முடிந்தவுடனே பார்க்கலாம். முடிட்டோம் சொன்னா கேட்காது. பெருமக்களே, 21வது மந்திரம். திரு அம்பலமாக சீர்சக்கரத்தை திரு அம்பலமாக ஈராறு கீறி திரு அம்பலமா 25ஆக்கி திரு அம்பலமா செபிக்கின்றவாறே என்று பின்னாலே சக்கரங்களை சொல்லப் போகிறார். அதற்கு தோற்றுவாய் போல இதை சொல்லுகிறார். சக்கரத்தை எப்படி நாம் அமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தோற்றுவாயாக சொல்கிறார். தர்மயாதீன பதிப்பில் இந்த இடத்துல சக்கரத்தை பற்றி படம் இல்லை. அது எப்படி அந்த சக்கரம் அமையும்னு இருக்கும். கற்பகம் பல்கலைக்கழகத்தில் போட்டது இந்த இடத்துல அந்த ஒரு இவர் சொல்லுகின்ற 25 அறை உள்ள அந்த சக்கரத்தை போட்டிருக்காங்க.
இது இங்கே சொல்ல, ஏன்னா அது தொடக்கமாக இருக்கிறதால அது சொல்லாமல் பின்னால் நம்ம திரு அம்பல சக்கரம் இருக்கு பாருங்கள். இந்த திரு அம்பல சக்கரத்தில் அங்கிருந்து நமக்கு இருக்குது. அதாவது 4ஆம் தந்திரத்தில் 2வது பகுதி திரு அம்பல அசபை படிக்கிறோம். இப்போது 2வது பகுதியாக இருக்கிற திரு அம்பல சக்கரத்தில் திரு அம்பல சக்கரம் எப்படிலாம் அமையும் என்றதுக்கு ஒரு 4-5 வடிவத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த பகுதி வருகின்ற பொழுது அந்த இதை நம்ம ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலான்னு பார்க்குறேன் நான். இப்போ பொதுவாக சக்கரத்தை பற்றி தான் சொல்கிறார். சீர்சக்கரம் என்கிறார், உயர்ந்த சிறப்புடைய சக்கரம்ன்றார். சக்கர வழிபாடு ஏன் என்பதை நாம் முதல்ல தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறோம். பெருமானை எப்படி சிவலிங்கமாக அருவுருவமாக நாம் வணங்குறோமோ அதுபோல் சக்கரம் என்பது அருவுருவ திருமேனி என்று நாம் வைத்துக்கணும். ஏன்னா அது சக்கரம் நல்லா தெரியுது. செப்பில் வைத்துக்கொள்ளலாம், பொன்னில் வைத்துக்கொள்ளலாம். அந்த கோடு, அதுக்கு கோடு போடணும். அது என்னென்ன வகையான கோடுகள்னால் சொல்கிறார். அந்த கோடை சொல்லிவிட்டு இங்கே பின்னால் சொல்ல போகிறார். அந்த மேலே குங்குமம் பூசணுன்றாங்க. குங்குமத்தை பூசிக்கொண்டு தான் அந்த மந்திரத்தை படிக்கிறோம் என்றால், குங்குமம் என்பது சக்தியினுடைய வடிவமாக நாம் கொள்கிறோம். மந்திரம் பெருமானுடையது என்று சொல்லி சிவசக்தியாக அந்த மந்திரத்தை வழிபடுகிறோம் என்பதுதான். இது பொதுவாக இந்த மாதிரி இவர் சொல்லுகின்ற இது போன்ற சிவசக்தி மந்திரங்களை எல்லாம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. எப்படி சிவலிங்கத்தை நாம் வழிபடுகிற ஒரு பூசை அறையில் வைக்கிறோமோ அதே போல் ஒரு பூசை அறையிலே புனிதமான இடத்தில் தான் அந்த சக்கரம் இருக்கணும். இப்போல்லாம் யாரோ சக்கரம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் போய் வாசல் அடி, பின்பக்கமாக கொஞ்சம் அடின்னு எந்த இடத்துல வேணாலும் அடித்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சேக்கிழார் எல்லாம் சொல்கிறார். அனல்வான் மதுரைக்கு போடுற பொழுது ஞானசம்பந்தர் தங்கியிருக்கிற மடத்துக்கு சமணர்கள் தீ வைக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன எண்ணுகிறார்கள், அப்பர் பெருமானு கூட அப்படிதான், அவருக்கு சூழநோய் வந்த உடனே சமணர்கள் எல்லாம் மந்திரத்தில் வல்லவர் தானே, அவங்க மந்திரம் அப்புறம் மருந்து எல்லாத்துலேயும் வல்லவர்கள். எனவே மருந்தினாலே தீர்த்து விடலாம் என்று முதல்ல அப்பர் பெருமானை சூளை நோயை தீர்க்க பார்க்குறாங்க. அது ஒன்றும் சாதாரண வயிற்று வலி இல்லை, சோடா குடித்தா போகிற வயிற்று வலி அல்ல, அது பயங்கரமான சூளை நோய். அது பெருமான் தந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறாங்க, மந்திரத்தில் மருந்தில் வரவில்லைவா மந்திரத்தில் என்று பார்க்குறாங்க. மந்திரத்தில் அது சரியாகலை. அப்போ அப்பர் பெருமான் தெரிஞ்சுக்கிறார், இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்றாங்களே. இப்போ அந்த மாதிரி